இனிய வணக்கத்துடன் நேலாந்திலிருந்து ஜெயம் தங்கராய. சமகால இலக்கிய நேரத்திற்காக. மனிதனை தேடும் மதம், மதத்தை தேடும் மனிதனும். நான் யார், எதற்காக இந்த உலகம்? இரண்டு மர்மம் நிறைந்த கேள்விகள். பிறப்பு ஒரு புதிர், அதன் பின்னர் வாழ்க்கை பயணம். மரணம் நிகழும் என தெரியும், ஆனால் அதன் பின் எங்கே? அதுவும் கேள்விக்குறியாக. பூமி ஆந்தரத்தில் நின்று சுற்றுகின்றது. சூரியன் உதிக்கின்றது, மறைகின்றது. காற்றின் பிறப்பிடம் அங்கே, மழையின் உறைவிடம் அங்கே. இயற்கையின் நிகழ்ச்சிகளை யார் தயாரித்து நடப்பிப்பது? இப்படியாக உள்ளம் தத்தளித்த போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் மகிமை தெரிந்தது. அந்த பெரிய உண்மையை தேடிய போது மதம் பிறந்தது. பலதை புரிந்து கொள்ள முடியாத போது, அறிவுக்கு அப்பாற்பட்ட போது, அதிசயமாக தெரிந்த போது, புதுமைகளை உள்ளடக்கிய ஒரு தத்துவ பொருளான அந்த மகா சக்தி மேல் பயத்துடன் சேர்ந்த பக்தி வந்தது. நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு அந்த படைப்புகளின் படைப்பை பெயர் சூட்டி வழிபடத் தொடங்கினான் மனிதன். அந்த உன்னத சக்திக்கு இறைவன் என பெயரிட்டு மதம் எனும் ஒழுக்க நெறியை உருவாக்கினான். கோயில்களை எழுப்பி கோபுரங்களை உயர்த்தினான், தேவாலயங்களை கட்டினான், பள்ளிவாசல்களை உருவாக்கினான், விகாரைகளை அமைத்தான். இங்கு முரண்பாடு என்னவெனில், யார் யாரை தேடுவது? மனிதன் இறைவனை தேடுகின்றான, அன்று இறைவன் மனிதரை தேடுகின்றார? நாக்கில் மதம் பிறக்கின்றது, நடத்தையில் பிறக்கவில்லை. பிறர் மட்டில் அன்பு காட்டாது வேறுபாடு. எனது இறைவன் உண்மை, உனது இறைவன் பொய்யெனும் மதத்தின் மேல் பிடித்த மதம் அகந்தை கொண்ட மனிதனின் சிறிய அறிவு எல்லையற்ற பரம்பொருளை மதம் என்னும் சிறைக்குள் அடைத்து விட்டது. நான் பெரிது, என் மதம் பெரிது என கூறிக்கொண்டே கோயில்கள் அதிகரிக்கின்றன. இறைவன் நாமம் 1000 தடவை உச்சரிக்கப்படுகின்றது. பக்தி உச்சமடைகின்றது, ஆன்மீகம் உச்சமடைகின்றது. ஆனால் உயிர்கள் மதிக்கப்படவில்லை. விழிப்புணர்வற்ற வழிபாடுகள் தொடர்கின்றன. மதங்கள் பலதை மனிதன் உருவாக்கினான், ஆனால் மதங்கள் மனிதருள் மனிதத்தை உருவாக்கியத. வெறும் மாயையாக, வெறும் சடங்காக, மனிதநேயமில்லாத மாறாத அடையாளங்களுடன் ஆன்மீகம் கடத்தப்படுகின்றதா? நன்றி, வணக்கம்.